வெல்கம் டு அர்ஜுன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல 1/2 kg ஒயிட் சாக்லேட் ப்ளாண்டிஸ் தான் செய்ய போறோம். ஒயிட் சாக்லேட் ப்ரௌனினும் சொல்லுவாங்க. இதுல 1/4 கிலோ வந்து நட்ஸ் போட்ட ப்ளாண்டியும் 1/4 கிலோ வந்து டபுள் சாக்லேட் சேர்த்த ப்ளாண்டிஸும் ஒரே பேட்டர் ரெடி பண்ண போறோம். இந்த வீடியோல நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒயிட் சாக்லேட் வந்து 90 கிராமும் பட்டர் வந்து ஒரு 65லேருந்து 75 கிராம் அளவுக்கு சேர்த்து டபுள் பாயிலிங் மெத்தட்ல மெல்ட் பண்ணி ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறம் வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பவுடர் பண்ண சுகர் வந்து 135 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 135லேருந்து 140 கிராம் வரைக்கும் சேர்த்துக்கலாம். பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஜஸ்ட்டு முட்டை, சாக்லேட், பட்டர், வெனிலா எசன்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு, கட்டி எதுவும் இல்லாமல் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃப்ளஃபியாக பீட்டிங்காக பீட் பண்ண தேவையில்லை. கட்டி எதுவும் இல்லாமல் ஸ்மூத் டெக்ஸ்சரில் பீட் பண்ணால் மட்டும் போதும். இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் இன்னொரு முட்டையும் உடைச்சி ஊற்றிக்கிறேன். முட்டை வந்து கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்தால் ஒரு 3 hours முன்னாடி வெளியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரௌனிஸ் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. எந்த கேக்ஸ் ஆகட்டும், ப்ரௌனிஸ் ஆகட்டும், இந்த மெத்தடில் தான் பண்ணணும். இப்போ இதில் 85 கிராம் அளவுக்கு மைதா, அதில் ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் சேர்த்துருக்கேன். இதை சலிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ஜென்டிலாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மெதுவாக மிக்ஸ் பண்ணால் போதும். ரொம்பலாம் ஓவர் பீட் பண்ண தேவையில்லை. மாவு, முட்டை எல்லாமே நல்லா கலந்து வரணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். சைடில் இருக்கிற மாவெல்லாம் லைட்டாக எடுத்து விட்டு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து பாதாம் வந்து ஒரு 20 கிராம்ஸ் அளவுக்கு துருவி எடுத்து வச்சுருக்கேன். அது இருக்கட்டும். இப்போ ஸ்பேச்சுலா வச்சு சைடில் இருக்கிற மாவு, சாக்லேட் எதுவும் இல்லாமல் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு நல்ல ஜென்டிலாக இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மெல்ட் பண்ணி, அதாவது மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பேட்டர் வந்து கரெக்டாக இருக்கணும், ஷைனிங்காக இருக்கணும். இப்போ 6 inch பிரெத் இருக்கிற டின்னும் 10 inch நீளம் இருக்கிற டின் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அந்த மாவு பேட்டரை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எல்லா இடமும் பேட்டர் வந்து படுற மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு நல்லா வந்து பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா மாவு வந்து சம்டைம்ஸ் வந்து கீழெல்லாம் ஒட்டி இருக்கும். பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து போட்டிருக்கேன். பட்டர் தடவிட்டு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பேட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். அதில் துருவி வச்சிருந்த நட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு சைடு பாதியை வந்து மெஷர் பண்ணிட்டு அதில் பாதி பக்கத்தில் மட்டும் நம்ம நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். நட்ஸ் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க துருவிட்டு. இன்னொரு சைடில் வந்து சாக்லேட் ஆட் பண்ணிக்க போகிறோம். சாக்லேட் வந்து நான் ஒரு 35 to 40 கிராம்ஸ் அளவுக்கு டார்க் அண்ட் மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். நல்ல பெரிய பெரிய கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒவ்வொரு பைட்ஸ்க்கும் சாக்லேட் கிடைக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 சாக்லேட்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. டார்க் அண்ட் இதில் வந்து ஒயிட் சாக்லேட்டும் ஆட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸோட இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பேட்டரில் நல்லா ஃபில் ஆகிற மாதிரி நீங்கள் சாக்லேட்ஸ் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா மெல்டிங் கன்சிஸ்டன்சியில் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பேட்டர் வந்து ரெடி பண்ணி செட் பண்ணதுக்கப்புறம் அவன் வந்து 10 minutes வந்து 180 டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 25 minutes வந்து 180 டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு ஓடிஜிக்கும் அவனுக்கும் வந்து டெக்ஸ்சரோ டெம்பரேச்சரும் மாறும். அப்படி வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொரு 5 minutes வந்து எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வெந்திருக்கு. இது நல்லா கூல் டவுன் ஆகணும், ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். கரெக்டாக ஒரு 2 hours வந்து நம்ம அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறமேட்டு எடுத்து பீஸ் போட ஸ்டார்ட் பண்ணலாம். சூடோட நீங்கள் பீஸ் போட்டிங்க அப்படின்னா மேலே இருக்கிற கிரிங்கிள் டாப் எல்லாமே கிராக் ஆகிடும். அப்புறம் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது. இப்போ இதெல்லாம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் நான் பீஸ் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வந்து ஒவ்வொரு பீசஸாக வந்து தனித்தனி பாக்ஸில் போட்டு கேட்டிருந்தாங்க.
இவங்க வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். இப்ப இத எல்லாமே வந்து பீசஸ் ஈவன் பீசஸா வந்து போட்டுக்கிறோம். அதுல வந்து நட்ஸ் வந்து கொஞ்சம் பீசஸ் வந்து போடும். சாக்லேட் மட்டும் நெறைய பீசஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது வந்து 5 பீஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் டபுள் சாக்லேட் பிளாண்டீஸ்ல வந்து 9 பீஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் வந்துருந்துச்சு. தனித்தனி பாக்ஸா வந்து பேக் பண்ணி கேட்டிருந்தாங்க. அவங்க சொன்னபடியே மெஷர் பண்ணி பேக் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து 750 கிராம் அளவுக்கு பெரிய சைஸ் டின்னுன்றதுனால ஒரு பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா பேக் பண்ணி எடுத்திருந்தேன். இப்ப இதெல்லாம் செப்பரேட்டா போட்டு 8 பாக்ஸ் வந்து பேக் பண்ணி கொடுங்க. அதுல ஒருத்தருக்கு நட்ஸ் பிடிக்கும், ஒருத்தருக்கு சாக்லேட் பிடிக்கும். அவங்க சொன்னபடியே நம்ம வந்து 3 பாக்ஸ் வந்து நட்ஸும் மீதம் இருக்கிற எல்லாமே சாக்லேட் பாக்ஸும் ஆட் பண்ணி சிங்கிள் பீஸ் வந்து பிளாண்டிஸ் வந்து நம்ம பேக் பண்ணிட்டு இருக்கோம். இதுல தனியா வந்து மீதம் இருக்கிற எல்லாத்தையும் தனியா ஒரு பாக்ஸ்ல போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னபடியே பேக் பண்ணி கொடுத்தாச்சு. ரொம்ப சூப்பர் ஃபஜினஸோட நல்ல டெக்ஸ்சரோட சூப்பரா வந்திருக்கு பிளாண்டிஸ். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பல்க் ஆர்டர்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். சிங்கிள் பீஸ் ப்ரௌனி வந்து ரிட்டர்ன் கிஃப்டா கொடுக்கறதுக்கும், அதே மாதிரி டேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 1/2 kgல இருந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. 1/4 கிலோல இருந்தே நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு நம்மளோட லோகோவை பிளேஸ் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சிங்கிள் பீஸ் ப்ரௌனி கொடுக்குறப்ப ரிட்டன் கிஃப்டா யூஸ் பண்றப்ப ரொம்ப சூப்பரான அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.